ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் தமிழன். இன்னைக்கு எங்கேயும் ட்ராவல் பண்ண போகலை. நான் போட்டுக்க ட்ரெஸ்ஸை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஸ்விக்கி தான் ஓட்ட போகிறேன். இன்றைக்கி ஃபுல் டே ஸ்விக்கி தான் ஓட்ட போகிறேன். சேவன் அங்கே நிற்கிறான். 12 மணிக்கு ஸ்விக்கி லாகின் பண்ணேங்க. இப்போ மணி 12:30 ஆயிடுச்சு. இன்னும் ஆர்டர் வரல. ஆர்டர் ஃப்ளோ கம்மியாக இருக்குது போல. சரிங்க, மீதியை மோட்டோ லாக் பண்ணிக்கிட்டே பேசலாங்க. ஆர்டர் வந்துருச்சுங்க. பட்டு என்ன பிரச்சனைனா, கேமராவை வந்து நான் ஃபோனோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஃபோனில் ஆர்டர் வர கிடையாது. ஃபோனில் அந்த நெட்டு வேலை செய்யலை. நெட்டு கேமராவோட கனெக்ட் பண்ணாலே வேலை செய்யாது. அதெல்லாம் வேலை செய்யல. அதனால கால் பண்ணி ஆர்டர் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ரெஸ்டாரண்ட்டு இன்னும் பார்க்கலங்க. நிப்பாட்டி என்ன ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டு போவோங்க. ஆர்டர் எங்கே வந்திருக்குன்னா, 4 மங்கியில் வந்திருக்குங்க. காலேஜ் ரோட்டில் இருக்குது அந்த ஹோட்டலு, அங்கே வந்திருக்கு. சரிங்க, சல்லுக்குள்ளே போய் ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஆர்டரு நெட்டு ஃபோன் இல்லாதனால என்ன ஆகி போச்சுன்னா, ஆர்டர் எவ்வளோ என்னன்னா தெரியலை. எவ்வளோ தூரம்லாம் பார்க்க முடியலை. இல்லாட்டி எத்தனை கிலோமீட்ரு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்துருக்கலாம். பரவாயில்ல, ஒன்று இந்த ஹோட்டலுக்கு போனாலே தெரிஞ்சிடும் எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அதை வச்சு கணக்கு பண்ணிக்கலாம் எவ்வளோதான் போட்டிருக்காங்க. இதுதாங்க சிக்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், திருப்பூரோட கோயட் கவர்மெண்ட் காலேஜ். போர்டே இல்லை, திருப்பி கட்டிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. இங்கே இருக்குல்ல 4 மங்கீஸ், இந்த கடை தான். போய் ஆர்டரை எடுத்துகிட்டு வந்துடும். ஃபுட் ரெடி இருக்கான்னு இல்லையா? சரி, இங்கே போய் ஃபுட்டை எடுத்துடலாம். கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 4746 யாரும் இல்லை. அதனால் நம்ம ஆர்டரை பார்த்து எடுத்துக்கலாம். ஆள் இருந்தால் ஆள்கிட்ட சொல்லிட்டு எடுத்துக்கலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் என்ன பிரச்சனைனா, சில பேர் ஒழுங்காக பார்க்காம எடுத்துகிட்டு போயிடுவாங்களா. அப்போதைக்கு ஹோட்டலுக்கு பிரச்சனை ஆயிடும். ஆர்டரை மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகி இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு மாற்றி ஒன்று, இல்லாட்டி புதுசாக ஒன்று ரெடி பண்ணி தரணும். 1.5 கிலோமீட்டர் தாங்க, பக்கம்தான். ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. 20 ரூபா ஆர்டரு, 20 ரூபா போட்டு ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. 20 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கு இது கஸ்டமரோட ஃபேஸை வீடியோவில் காட்ட வேணான்ருக்கேங்க. ஏன்னா அவங்க ப்ரைவசி அவங்களுக்கு இருக்கும். அதனால் அதை காட்ட வேணான்ருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் தான் தெரியாமல் காட்டிட்டேன். அதுக்கு சாரி. இனிமேல் இந்த வீடியோலையும் காட்டக்கூடாது, காட்ட மாட்டேன். டீச்சர் ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஃபுட்டு. கேட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா போய் டக்குனு கொடுத்தாச்சு. சில பேர்னால் என்ன சொல்கிறது, வீட்டோட டோருக்கு நிற்பாங்க, தெருவில் வந்து நிற்பாங்க, கொஞ்சம் கைண்டாக பேசுவாங்க. சில பேர்னால் நான் 5வது ஃப்ளோர் வா, 6வது ஃப்ளோர் வா அப்படிங்குவாங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கி அப்படின்னாலே அது டோர் டெலிவரி தான், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை கைண்டாக பேச மாட்டாங்க. அது ஒரு மாதிரி சட்டமாக பேசுவாங்க, ஏதோ சட்டம் போட்ட மாதிரி. அது நம்மளுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். என்ன பண்ணுறது, நம்மளோட வேலை அதுதான். நம்ம அவங்க கோபமாக சொன்னாலும் கைண்டாக சொன்னாலும் பண்ணுறது பண்ணி தான் ஆகணும். செகண்ட் ஆர்டரும் அதே மாதிரி 20 ரூபாய்க்கு தாங்க போட்டிருக்காங்க. செகண்ட் ஆர்டர் கொஞ்சம் 50-60 ரூபாய்க்கு போடுவாங்கன்னு ஆசைப்பட்டேன். போடுவாங்க. இப்போ என் ஸ்விக்கி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்படி தான் 20-20 ஒரு 4 ஆர்டர் போடுவாங்க. வெறுத்து போகிறப்ப 5வது ஆர்டரா ஒரு 150 ரூபா அப்படின்னு போடுவாங்க. சந்தோஷமாக இருக்குது, போடுவாங்க. ஜொமேட்டோவை விட எனக்கு ஸ்விக்கி மேலே நம்பிக்கை நிறையவே இருக்குது. அதான் போட்டிருக்காங்க. எந்த ஹோட்டலில் போட்டிருக்காங்கன்னா, பார்பிக்யூ நேசன், இந்த முனிசிபல் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட் இருக்குங்க. அங்கே தான் போட்டிருக்காங்க. ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கும், ஏகப்பட்ட ஷாப் இருக்காங்க. அங்கே போய் ஃபுட்டை பிக்கப் பண்ணிட்டு நம்ம விசாரிச்சு சட்டுப்புன்னு கஸ்டமர்கிட்ட போய் கொடுக்க வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா இருக்கா பார்பிக்யூ நேசன். ஃபுட்டு ஆல்ரெடி ரெடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஹோட்டலுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க. நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் செல்ஃபி கேட்குறாங்கன்னா, அப்பப்போ நாங்கள் யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கோமா, யூனிஃபார்ம் போடலையா, அதே மாதிரி ஸ்விக்கி பேக்கு ஜொமேட்டோ பேக்லாம் வச்சுருக்கோமா இல்லை இல்லையான்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக செல்ஃபி கேட்குறாங்க. அப்படி எங்கள்கிட்ட ஸ்விக்கி டிஷர்ட்டோ இல்லை பேக்கோ போடாட்டி ஸ்டாப் ஆயிரும் டியூட்டி. இல்லாட்டி அந்த இன்சென்டிவ் வரும்ல, அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. அதே மாதிரி இது மாதிரி 3 டைம் தப்பு பண்ணோம்னா, டிஷர்ட்டும் பேக்கும் போட்டு வராமல் பண்ணோம்னா 3 தடவை வார்னிங்கு. லாஸ்ட்டு 3வது தடவை வார்னிங் வருங்களா, அந்த வார்னிங்கில் ஐடியே போயிடும். ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுட்டு. ப்ரிப்பரிங் டைம் வந்து 1:35 போட்டிருக்கு.
வெயிட் பண்ணணும். சூப்பர் தந்தூரி ஃபிஷ் டிக்கா மெனு. ஃபுட் ரெடி ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, நம்மளே நல்லாயிருக்கு. சார் 5904 சார். ஓகே சார். இந்த ஆர்டர் கொண்டு வராங்க. அண்ணா 5904ண்ணா. 5904 இருங்க கரெக்டாக செல்ஃபி எடுத்துக்கிறேண்ணா. தேங்க்யூண்ணா. கேமராவில் வேறு பேட்டரி கம்மியாக இருக்குது. 2 பாயிண்ட் தான் இருக்குது. இன்னும் ஒரு மிஞ்சி போனால் 1/2 hour பிளாக் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு தடவை பிளாக் பண்ணுறேங்க. ஒரு ஃபுல் சார்ஜ் ஆனால் 1 hour நிற்கும். பாதி முடிஞ்சு பார்த்துட்டு இன்னும் 1/2 hour எடுக்கலாங்க. பேட்ரி 800 mAh அவ்வளோதாங்க வரும். ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, C60 கெட்டான். இதே 9ல் தான் ப்ராட்வே சினிமாஸும் வரப்போகுது. வந்துச்சுன்னா ஜாலி தான். ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் தான் வைப்பாங்க எப்படியும். நானும் ஐமேக்ஸில் படம் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்றேன். பார்க்க முடியலையே. வந்துட்டோம் கஸ்டமரோட பேசணும். ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 300 மீட்டர் தான் இருக்குது. இந்த டைம் நான் ஓரத்தில் பார்க் பண்ணி வண்டியை. அண்ணா ஸ்விக்கி நான் லொக்கேஷன் வந்துட்டேண்ணா. அண்ணா சுரேஷ். தேங்க்யூண்ணா. எப்பயுமே ஃபுட்டை கொடுக்கும்போது 1க்கு 2 தடவை பேரை கேட்டுக்கணுங்க. ஏன்னா அவங்க ஏமாற்றிட மாட்டாங்க. என்னன்னா நிறைய பேர் ஃபுட் ஆர்டர் பண்ணுவாங்களா, இவங்களும் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு வேறு பேராக இருக்கும். நம்ம மாற்றி கொடுத்துருவோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. 3வது ஆர்டர் எவ்வளோக்குன்னு பார்த்துருங்க. 20 ரூபாய்க்கு. 20 ரூபா போட்டு எனக்கு கொண்டுருவோம் போல். மல்டி ஆங்க 26, 20, 46 ரூபா. பரவாயில்ல. இப்படி எனக்கு 20 ரூபா ஆர்டராக பார்த்தா டென்ஷன் ஆயிருங்க. நான் பேசாட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவேங்க. அந்த மாதிரி கேரக்டரு. ஆமாங்க, கலந்து கொடுத்தா தான் இது ஒன்று தோணும். 20 ரூபா ஆர்டராக பார்த்து 20 ரூபா ஆர்டராகவே 20 பாருங்களேன். 20 பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லாக போயிருமா, 400 ரூபா தான் வரும். மனுஷனுக்கு டென்ஷன் ஆயிரும் 20 ரூபா ஆர்டராக பார்த்தா, யாருக்கா இருந்தாலும். இதாங்க ரெஸ்டாரண்ட்டு. லன்ச் பாக்ஸ். ஃபுட்டு இங்கே முடியாது, லேட் ஆகும். மேலே போய் வெயிட் பண்ணுவோம். இருக்கும் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. 2வது வரையா. இந்த ஹோட்டலில் மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய இருக்குது. 1 ஹவர்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன் நான். டென்ஷன் ஆகிட்டு கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியது. வந்தாலே நான் அந்த மாதிரி லேட் பண்ணுவாங்க. ரெண்டு ஆர்டரையும் பிக்கப் பண்ணியாச்சுங்க. ஒரு 10 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணேன். ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு. பரவாயில்ல. க்ளவுட் கிச்சன்னா என்ன, ஆன்லைன் ஆர்டர் மட்டும்தான் ரெடி பண்ணுவாங்க. ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் ஃபுட்டே ரெடி பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் லேட்டாக தாங்க சரி, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஃபஸ்ட் ஆர்டர் மல்டியில் ஃபஸ்ட் ஆர்டர் எங்கன்னா காட்டு வளவு கொடுக்கணும். கரெக்டாக ரெஸ்டாரண்ட் வெறும் 2 கிலோமீட்டர் தான். அது கொடுத்துட்டு 2வது ஆர்டர் எப்படியும் ஒரு 3 கிலோமீட்டர் வருங்க. பூர்ணாவே வடக்கு நண்பர்கள் தானே. எங்கள் பக்கத்தில் வடக்கு நண்பர்களாக தான் இருக்காங்க. என்ன தெரியுமா பியூட்டி, நிறைய என்னோடய வடக்கு நண்பர்கள் எல்லாமே காட்டாக தாங்க முக்கால்வாசி வச்சுருக்காங்க. எல்லாமே ஓனராக இருக்காங்க. நம்ம தமிழ் நண்பர்கள் எல்லாம் வேலைக்கு இருக்காங்க. வடக்கு நண்பர்கள் ரிஸ்க் எடுக்க பயப்பட மாட்டுறாங்க. ரிஸ்க் எடுத்துடுறாங்க. நம்ம ஆளுங்க ரிஸ்க் எடுக்க மாட்டுறாங்க. போய் நம்ம வேலைக்கு போனால் போதும், செக்யூராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம ஆளுங்க. அவங்க ரிஸ்க் எடுத்தாவது 4 காசு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மென்டாலிட்டி இல்லை.
சிலருக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணும், சிலருக்கு வேலைக்கு போகணும், நல்ல சம்பளத்துக்கு தோணும். அது பர்சன்ஸை பொறுத்து மாறும், அதை வந்து தப்பு பண்ண முடியாது யாராலையும். ஐயோ ஐயோ, என்னோட வெறும் காமெடியாக இருக்குங்க. லொக்கேஷன் போக வேண்டியது காட்டு வளவு தென்னம்பாளையம் ரோட்டில். நான் எங்கே தெரியுமா போனேன், தாராபுரம் ரோடு, கோவில்வெளி ரோடு இருக்குல்ல, அந்த வழியாக நான் பஸ்ஸை பிளாக் பண்ணிட்டே போய்கிட்டு இருக்கேன் எங்கள் லூஸு மாதிரி. அதுக்கப்புறம் தான் மேப்பை பார்க்கவும் ஐயோ அப்படின்ட்டு திருப்பி போயிட்டுருக்கேன். இப்படி தான் ஏகப்பட்ட தடவை நான் அந்த ஷாட்டு லூஸு மாதிரி போக வேண்டிய இடத்த தாண்டி 2-3 கிலோமீட்டர் தாண்டி போயிடுவேன் நான் பஸ்ஸில். அதுக்கப்புறம் யூட்டர்ன் போட்டு வருவேன். அப்போல்லாம் வேறு ஒரு யூனிவர்ஸில் போய் வாழ்ந்துட்டுருப்பேன், வேறு ஏதோ ஒரு நினப்பில் போய்கிட்டு போனால அப்படியே நான் மறந்துடுவேன். அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டிக்கு வந்து நம்ம ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம அந்த கேரக்டர் கிடையாதுன்ட்டு ரியாலிட்டிக்கு வருவேன். கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. தற்கூரி ஃபோன் பேசிக்கிட்டே போகுது. ஏன் அந்த ஃபோனை வந்து எப்படிக்கு பேசினா என்ன உலகம் அழிஞ்சிருமா? இவர் ஃபோன் பேசிட்டே தான் ஓட்டணும். என்னத்தை கீழே விழுந்து வாங்கி பேந்தாட்டா உருப்பிடுவாங்க. கஸ்டமர் பிளேஸுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். 2 ஆர்டர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெனுவையும் அந்த நம்பரையும் பார்த்துடணும். 1234 0418 இது கிடையாது, இதுதான் 1234. மாற்றி கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும். அவங்க தான் இருப்பாங்க போல். மேடம் அப்படி தானே மேடம், இல்லைங்க ஜிபே மேடம். ₹229 கஸ்டமர் தரணும். அதை என் அக்கௌண்ட்டுக்கு வாங்கிட்டேன். என்னடா நீ ஸ்விக்கிக்கு பே பண்ணாமல் உனக்கு வாங்கிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்விக்கி ஐடிக்கும் தகுந்த மாதிரி லிமிட் கொடுத்துருப்பாங்க. புதுசாக ஓட்டினா வெறும் 450 550 அப்படி தான் வரும். ரொம்ப நாள் ஓட்டுறேன், அதனால் எனக்கு வந்து இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ரொம்ப நாளுங்கிறத விட கண்டினியூவாக ஓட்டணும். நான் இப்போ ஒரு மாதம் கண்டினியூவாக ஓட்டினால 3000 கொடுத்துருக்காங்க. காய்ஸ் ஈவினிங் எத்தனை மணிக்கு லாகின் பண்ணேன்னா 7 மணிக்கு பண்ணேன். பட்டு ஃபஸ்ட் ஆர்டர் வந்தது வந்து 7:30 மணிக்கு தான் வந்துச்சு. 1/2 hour ஆர்டரே வரல. என்னன்றது ரொம்ப டல்லாக இருக்கும் ஆர்டரு. சரி ஏதாவது லாங் 100 ரூபாய்க்கு தருவான், 30 ரூபாய்க்கு தருவான்னு பார்க்குறேன், கொடுப்பானான்றாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் 20 ரூபாய்க்கு போட்டான். அப்புறம் 2வது ஆர்டர் வந்து 40 ரூபாய்க்கு போட்டான். இப்போ 3வது ஆர்டர் எவ்வளோக்கு போட்டிருக்காங்கன்னா, ஈவினிங்கில் 3வது ஆர்டர் 33 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. இப்போது எந்த ஹோட்டலில் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா, பிஸ்மி பிரியாணி காங்கேய ரோட்டில் தான் இருக்குது. அதுவும் காங்கேய ரோட்டில் ஏகப்பட்ட பிரியாணி கடை இருக்குங்க. என்னென்னு சொல்கிறேன் கேளுங்க. நியூ சென்ட்ரலு ஓகேவா, அவரேஜாக இருக்கும். அப்புறம் வந்து பாபு, செம்ம ஃபேமஸான கடை பாபு பிரியாணி திருப்பூரில். அப்புறம் வந்து அத்தா இப்போ ஃபேமஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஏஎக்ஸ்எல் அதுவும் ஃபேமஸான கடை. ஸோ இதுதான் முதல்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப நாளாக. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ரோஜா பிரியாணி வந்துருக்கு. அப்புறம் வந்து அந்த ஏபிசிடி காட்டுறேன் உங்களுக்கு இருக்கா, ரோஜா பிரியாணி, அப்புறம் ஏபிசி பிரியாணி, ஏகப்பட்ட கடை இருக்குங்க அந்த சைடு, இந்த ஒரு ரோட்டில். ஆனால் பிஸ்மி பிரியாணி வந்து இந்த பிரியாணி கிடைக்கிற மாதிரி இல்லை. இது வந்து மட்டன் சிக்கன் தான் கிடைக்கும். பிஸ்மியில் வந்து பீஃப் கிடைக்கும். பீஃபுக்கு நல்லா ஃபேமஸான கடை. ஆர்டர் ப்ளோ பயங்கரமாக இருக்கும். இங்கே ஃபுட் ரெடி வந்துருச்சுங்க, பரவாயில்லைங்க. ஃபுட்டு எப்போயுமே இங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி ஃபுட் ரெடியாக தான் இருக்கும், வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. ஆனால் 736 போடுங்க. ஒரு மணி நேரமாக பார்க்குறாருங்க, கடுப்பாக வருது. நான் தான் போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்ற டெலிவரி பாய்லாம் வருவாங்க, அவங்க போய் போயிட்டே இருப்பாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. பட் நான் எல்லா சைடுமே கைண்டாக பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து எடுத்துகிட்டு போகணுன்ட்டு ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. சில பேர் வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இப்போ எந்த இதில் ஆர்டர் கொடுக்க போகிறோம்னா, கோவில்வெளி ரோட்டில்ங்க, 5 கிலோமீட்டருக்கு 33 ரூபா தாங்க போட்டிருக்கேன். செட்டிப்பாளையத்துக்கு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கால் பண்ணார். என்னடா சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுட்டு எடுக்க போகிறதுக்கு இப்போ கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நான் வந்துட்டிங்களான்னு கேட்பாங்க. அதே மாதிரி
ஃபுட்டு எடுத்த உடனே கால் பண்ணுவாங்க, நோய் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் அந்த மாதிரி எதுவும் கேட்க போகிறாரு போல், எப்போ வரீங்கன்னு கேட்பாருன்னு நினச்சேன். அந்த மாதிரி கேட்கல, ஃபோன் பண்ணி ஆனால் லொக்கேஷன் மட்டும் தப்பாக இருக்க மாதிரி தெரியுது, நீங்கள் வந்து இந்த லேண்ட்மார்க்கில் வந்துட்டு கால் பண்ணுங்கன்னாரு. உண்மையிலே ஜென்யூனான மனுஷங்க. கஸ்டமர் கால் பண்ணுவாங்க, இந்த அரிசி மண்டிக்கு தான் வந்துட்டு கால் பண்ண சொன்னார். 50 சுரபி அரிசி மண்டிக்கு கால் பண்ணுவோமா? அக்கா ஸ்விக்கிக்கா, இந்த அரிசி மண்டிக்கிட்ட வந்து கால் பண்ண சொன்னாங்க, அங்கேருந்து நேராக வரணுமாக்கா? ஓகேங்க்கா, அங்கே தான் நிற்கிறேன். பே பண்ணிட்டாங்க. தேங்க்யூக்கா. அவ்வளோதாங்க, ஹோட்டல் கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு மீட்டர் தாங்க இருக்கும் அந்த ஹோட்டலு. அந்த சின்ன ஹோட்டல் எப்படி செட்டப்பில் இருக்குன்னா, இந்த நாட்டுக்கோழி கிரேவி, நாட்டுக்கோழி குழம்பு அப்படி இப்படின்ட்டு வறுவல்னு போட்டு இந்த தோப்புக்குள்ளே குடிசை போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த செட்டப்பில் இருக்கும். நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் நான் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டதில்லை, சாப்பிட்டா தெரிஞ்சதுக்கு நான்வெஜ் ஸ்பெஷலு. இன்றைக்கி கஸ்டமர் ஒரு குடி போல் இருக்குது பார்த்தீங்களா, அதான் நல்லாயிருக்கும் அந்த ஹோட்டல் பார்க்குறதுக்கு. அங்கேயும் வேலைக்கு எல்லாமே வடக்கு நண்பர்கள் தான். அவங்களையும் குறை சொல்ல முடியாது, அவங்களும் மாடு மாதிரி வளர்த்துட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கு போகிற இடத்துல கிடைக்கிது வேலை. நாம் அப்படி கிடையாதுல்ல, போகிற இடத்துல வாய்ப்புகள் சும்மா இல்லாமல் 70 வாய்ப்பு பேசுறது. எப்பா 2418 அரிசி பருப்பு சாதமா? பாருங்க, அரிசி பருப்பு சாதம் ப்ளஸ் சிந்தாமணி சிக்கன். எங்கே ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா, லோக்கலுக்குள்ளே தானே, நான் கூட பல்லட நினச்சேன். அவினாசி ரோட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க. அவினாசி ரோடு இங்கேருந்து 11 கிலோமீட்ரு, 100 ரூபா ஓட்டுருக்கேன். பரவாயில்லங்க. தாங்க கிட்டத்தட்ட கஸ்டமரோட பிளேஸ் வந்தாச்சு. எத்தனை கிலோமீட்டர்ஸ்னால் வெறும் 2 கிலோமீட்டர்ஸ் தான். அந்த மணி 10:30 ஆயிடுச்சு. இன்னுமே எப்படி போகுதா? ஆறுலையா? சென்னையிலாம் 10 மணிக்கு நிறைய கொஞ்சம் அமைதியாகிருங்க. செம்மையாக ஓட்டலாம் சென்னையில் 10 மணிக்கு நைட்டு. நிறைய அப்படி தான், வண்டி எதுவும் வராது சொல்கிறேன். கஸ்டமர் கால் பண்ணுவாங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேங்க. 102 ரூபா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? 18 ரூபா லாங் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது 11 கிலோமீட்டருக்கு இவனை எவ்வளோ கொடுப்பானா, வெறும் 80 ரூபா. அது 20 ரூபா வந்து லாங் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ரவுண்டாக 100 ரூபா. 318. நான் கூட 350 சொன்னால் 312 தான் பார்த்துருக்கோம். இன்னும் 2 ஆர்டர் பார்த்தோம்னா 115 இன்சென்டிவ். 9 ஆர்டர் பார்த்துருக்கோம் காலையிலேருந்து. காலையிலேயே 5 ஆர்டர் பார்த்துட்டு போயிட்டேன். இப்போ வந்து 4 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். இப்போ ஜோனுக்குள்ளே போகணுங்க வேகமாக. இது என் ஜோனே கிடையாதுங்க. என் ஜோன்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நான் அவுட்ரு வந்துட்டேன். நைஸ். இன்சென்டிவ் 115 ரூபா ஸ்விக்கியில் வந்துருச்சுங்க. பரவாயில்ல. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தேன், வருமா வராதான்னு. வந்துருச்சுங்க. சில நேரம் வராது, அதனால தான் நான் அந்த டவுட்டில் சொன்னேன், வருமா வராதான்னு. வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை. டட்டா, பை பை, ஓட்டா.